ஹாய் எவ்ரிவான், எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நேரத்துலையும் உங்களை இந்த நேரத்தில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நேரத்தில் உங்கள் கூட நான் பேசுகிறது கடவுள் கொடுத்த கிருபை தான். இந்த கிருபையில் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். இந்த நேரத்தில் நீங்கள் சோர்ந்து போயிருந்தாலும் சரி, நீங்கள் பலனற்று போயிருந்தாலும் சரி, இந்த வார்த்தைகள் மூலமாக உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும். பலன் இல்லாட்டினா இந்த வார்த்தைகள் மூலமாக உங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கும், புது பலன் கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பேச போகிறோம்னா, நீதிமானுடைய வேர் அசையாது. ஸோ நீதிமானுடைய வேர் அசையாது. நீங்கள் ஒரு ஆசையாக ஒரு மாமரம் வளர்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாமரத்தில் வளர்ந்துருக்கீங்க, அந்த மாமரம் நல்லா வளர்ந்துருச்சு, நல்லா கனி கொடுக்குது, அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்குது அந்த மாமரம். ஸோ அந்த நேரத்தில் உங்களுக்கு பிடிக்காத யாராச்சும் அந்த மாமரத்தோட கிளையை விட்டுறது, அந்த மாமரத்தில் இருக்க கனியை பிடுங்கினாங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த நேரத்தில் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீதிமானுடைய வேர் அசையாதுன்னு தான் பைபிளில் போட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி கிளை வெட்டப்பட போது, இந்த மாதிரி கனி கொடுக்கும் போது நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, அது கரெக்டு தான். ஸோ அதோட ஃபீல் பண்ணுறதை விட நீதிமானுடைய வேர், நீங்கள் அவருக்குள்ளே ஸ்ட்ராங்காக வேராக இருந்தீங்கன்னா, நீங்கள் அவருக்குள்ளே இருந்தீங்கன்னா, ஸோ உங்கள் வேரை யாருனாலையும் அழிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி கிளையை வெட்டிட்டு நான் அவனை முடிச்சிட்டேன், நான் அவனை அழிச்சிட்டேன் அப்படின்னு நிறையா மக்கள் உங்களை சொல்லுவாங்க. உன் கதை முடிஞ்சு, ஏன்னா நான் உன் கிளையை வெட்டிட்டேன், உன்னோட கனியை பிடுங்கிட்டேன், உன்னோட கனியெல்லாம் பறிச்சுட்டேன், இப்போ நீ எதுவுமே இல்லாமல் ஒரு உட்காந்துருக்க. எத்தனை பேர் உங்கள் கனியை பறித்தாலும், எத்தனை பேர் உங்கள் கிளையை வெட்டினாலும் நீங்கள் திரும்பி வளருவீங்க. நீதிமான் 7 முறை விழுந்தாலும் திரும்ப எழுந்திருப்பான் போல, நீங்கள் எத்தனை முறை நீங்கள் விழுந்தாலும் நீங்கள் திரும்பி எந்திருப்பீங்கன்னு சொல்லி ஒரு இதை சொல்லி நான் வேத வசனத்துக்குள்ளே போகிறேன். ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ஒரு கேம் விளாடுறீங்க. அந்த கேமில் நீங்கள் சின்ன வயசில் ஒரு கேம் விளாண்டுருக்கீங்க. அந்த கேமில் திரும்பி திரும்பி தோற்று போகிறீங்க. ஸோ நீங்கள் சின்ன வயசில் கேம் விளாடும்போது, ஏதாச்சும் ஒரு கேம் வச்சுக்கோங்க, கேம் விளாண்டுருக்கும் போது நீங்கள் தோற்று போகிற சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ நானும் அதே மாதிரி தான். சின்ன வயசில் கேம் விளாடும்போது நான் தோற்று போகிற சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த ஆட்டத்தையே கழிச்சு விட்டுருவேன். ஸோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம எப்பயாச்சும் தோற்று போகிற மாதிரி இருந்துச்சுன்னா, அப்பா நம்மளோட பரம தகப்பன் ஏசப்பா என்ன பண்ணுவார்னா, அந்த ஆட்டத்தை கழிச்சுட்டு திரும்பி ஆடுறான்னு சொல்லிட்டு திரும்பி ஆட வைப்பார். ஸோ அதே மாதிரி தான் இந்த நேரத்தில் உங்களோட லைஃப்பில் என்ன மாதிரி கஷ்டம் வந்திருந்தாலும் பரவாயில்ல, என்ன மாதிரி சுச்சுவேஷன் வந்திருந்தாலும் பரவாயில்ல, உங்களை ஆட்டை தோற்று போகிற சுச்சுவேஷன்லேயே நீங்கள் போய்க்கிருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் லாஸ்ட்லேயே போய்க்கிருந்தாலும் பரவாயில்ல, பிஸ்னஸில் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஆண்டவர் சொல்கிறாரு, அதை எல்லாத்தையுமே அழிச்சிட்டு திரும்பி புதுசாக ஒரு ஆட்டத்தை ஆரம்பிக்க போகிறாரு உங்கள் வாழ்க்கையில் திரும்பி ஒரு முன்னேற்றத்துக்கு வரும்போது நீங்கள் புது கேம் ஆட போகிறீங்க. ஸோ எதற்காகவும் கவலைப்படாதீங்க, எதற்காகவும் பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களை, நீங்கள் என்ன தான் தவறு செஞ்சுருந்தாலும், நீங்கள் என்ன தான் தப்பு செஞ்சுருந்தாலும், அந்த தப்புகளை எல்லாத்தையுமே அழிச்சிட்டு திரும்பி உங்களை புதுசாக ஆரம்பிப்பார், புது துவக்கத்தை உங்களுக்கு தருவார். இந்த நேரத்தில் கூட ஆண்டவர் உங்களுக்கு புது துவக்கத்தை கொடுத்துருக்காரு. அதை நினச்சி நீங்கள் அவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஏசப்பா எங்களுக்கு நல்ல துவக்கத்தை கொடுத்துருக்கீங்க ஆண்டவர், அதுக்காக நன்றி சொல்லுங்கள். அவருக்கு நன்றி சொல்கிற இருதயை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தாவீதுலாம் நன்றி சொன்னான். நான் சிங்கத்தை அடித்த ஆண்டவரே நன்றி சொன்னான், நான் கரடி அடித்த ஆண்டவரே நன்றி சொன்னான். அது நன்றி சொல்கிற உணர்வு இருந்தனால தான் அவனால் கோலியாத் அவ்வளோ பெருசாக நிற்கிறான். உங்களுக்கு இதே மாதிரி தான் நான் இப்போ சொல்கிறேன். உங்களுக்கு நன்றி சொல்கிற உணர்வு இருந்துச்சுன்னா, எவ்வளோ பெரிய கோலியாத்து போல் எதிரி உங்கள் முன்னாடி நின்னாலும் நீங்கள் அவன் கூட மல்லு கட்டலாம் தேவையில்லை. அவன் கூட நீங்கள் மல்லு கட்டலாம் தேவையில்லை. ஒரே ஒரு அடி தான், அந்த கோலியாத்தை பார்த்து ஒரே ஒரு அடி தான் அடிப்பீங்க. அந்த கோலியாத்து அப்படியே விழுவான். அந்த கோலியாத்து அப்படியே விழுவான். உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் அப்படியே விழுவும். ஸோ நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீங்க, எதை குறித்தும் மிஸ்டேக் பண்ணாதீங்க. நீங்கள் தப்பாகவே எழுதியிருந்தாலும் பரவாயில்ல, இப்போ தான் மேட்ருக்கு வரேன். நீங்கள் தப்பாகவே எழுதியிருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் லைஃப்பில் நீங்கள் பாஸ்ட்டில் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணி எவ்வளோ பெரிய பேக் ஸ்லைடே ஆகியிருந்தாலும் பரவாயில்ல, இந்த நேரத்தில் அப்பா அழிச்சிட்டு திரும்பி எழுதுவார் உங்கள் வாழ்க்கையை திரும்பி அழிச்சிட்டு என்ன எழுதுவார்னா, அவருடைய சித்தத்தையும் அவருடைய விருப்பத்தையும் உங்கள் வாழ்க்கையில் அவர் எழுதும்போது நீங்கள் மென்மேலும் பலப்படுவீங்க, மென்மேலும் உயர்வீங்க. நீங்கள் உயரமான இடத்துக்கு போவீங்க, உயர்ந்த ஸ்தானத்துக்கு நீங்கள் போவீங்க. ஸோ நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க. அழிச்சிட்டு எழுத அவர் இருக்கும்போது நம்மளை ஒழிச்சு கட்ட யாருனாலையும் முடியாது. சத்ருவனால நம்மளை ஒழிச்சு கட்ட முடியாது. ஏன்னா அப்பா அழிச்சிட்டு எழுதுவார். உங்கள் எதிரிகளை எல்லாத்தையுமே கன்ஃபியூஷன் ஆக்கி விடுவார். ஸோ அவரை மட்டுமே நம்பி இருங்க. அவர் உங்களை காரியத்தை வாய்க்க செய்வார். நீங்கள் தொடுற காரியம் எல்லாமே வாய்க்கும். யோசேப்பு எப்படி ஒரு நாள் இரவில் சாத்தான் குழுக்குள்ள தள்ள முடிஞ்சோ அப்பா செய்கிறாரு.
அதே ஒரு நாள் இரவில் அவனை ஆளுநராக மாற்றினார். அதே ஒரு இரவில் தான் அவனை ஒரு ஆளுநராக மாற்றினார். ஸோ அவருக்கு ஒரு இரவு போதும், அவருக்கு ஒரு இரவு போதும். ஒரு நாள் இரவில் ஆரோனுடைய கோல் துளிர்த்ததான், காய் காய்த்ததான், பூ பூத்ததான். ஸோ அதெல்லாம் பல வருஷம் இதுங்க. ஒரு ஒரு செடியில் வந்து காய் காய்க்கிறது, பூ பூக்கிறது, கனி கொடுக்கறதுலாம் அது வந்து லாங் டைம் பீரியடில் நடக்க வேண்டிய விஷயத்த ஒரு நாள் நைட்டில் பண்ணுறாருன்னா உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு இந்த நைட்டில் உங்கள் வாழ்க்கையை துளிர்க்க செய்வார், உங்கள் வாழ்க்கையை இந்த நைட்டில் துளிர்க்க செய்வார். ஸோ நீங்கள் சின்ன வயசில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டீச்சர் ஒருத்தவங்க இருக்காங்க வச்சுக்கோங்க, பிடிச்ச சாரோ டீச்சரோ இருக்காங்க. நீங்கள் வந்து சின்ன வயசில் பென்சிலில் எழுதிருக்கீங்க, தப்பாக எழுதிங்க, 5 + 5 = 10 தான் ஆன்சரு. ஸோ நீங்கள் வந்து 15ன்னு போட்டீங்க. ஸோ தப்பாக எழுதிட்டீங்க. அந்த டீச்சர் வந்து உங்களை கூப்பிட்டுட்டு, தம்பி இப்படி எழுதக்கூடாது தம்பி அப்படின்னு சொல்லிட்டு லப்பரால் அழிச்சிட்டு 10ன்னு போட்டு அதுக்கு டிக்கு போட்டு உங்களுக்கு மார்க்கை போட்டாங்கன்னா நீங்கள் தான் கிருபை பெற்றுவாங்க. ஸோ இந்த நேரத்தில் கூட அப்பா உங்களுக்கு அதை தான் இந்த நேரத்தில் செய்கிறாரு. நீங்கள் தப்பாக எழுதியிருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் பாஸ்ட் லைஃப்பில் நீங்கள் எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எழுதினதை உங்களால் அழிக்க முடியாதுங்க. அப்பானால் மட்டும்தான் அழிக்க முடியும். நீங்கள் உங்களால் எழுத மட்டும்தான் முடியும், ஆனால் அப்பானால் அழிச்சிட்டு எழுத முடியும். அப்பானால அழிச்சிட்டு எழுத முடியும். இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் அவர் அழிச்சிட்டு எழுதுறாரு. உங்கள் லைஃப்பை திரும்பி ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்கள் லைஃப் வந்து முடிஞ்சு போகலை, இப்போலேருந்து ஒரு துவக்கம் உங்களுக்கு உருவாகுது. இந்த துவக்கத்தில் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா வச்சுக்கோங்க, அழித்து எழுத அவர் இருக்கும்போது நம்மளை ஒழித்து கட்ட ஒருவனால முடியாது, நம்ம சத்துருக்கள்னால முடியாது, நம்ம எதிரிகள்னால முடியாது. எத்தனையோ பேர் நமக்கு எதிராக வேலைகள் செய்யலாம், எத்தனையோ பேர் எதிராக நம்மளுக்கு சூழ்ச்சிகள் செய்யலாம். எத்தனை சூழ்ச்சிகள் செஞ்சாலும், எத்தனை பேர் நம்மளுக்கு எதிராக வேலை செஞ்சாலும், அப்பா நம்ம கூட இருக்கும்போது, அப்பா நம்ம கூட இருக்கும்போது எல்லா எதிரிகளுமே கன்ஃபியூஸ் பண்ணி விடுவார். ஒரு குழப்பத்துக்குள்ளேயே எதிரிகளை வச்சிருப்பாரு. அந்த மாதிரி ஒரு தேவனை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். ஸோ இப்பயும் கடைசியாக சொல்றேன், நம்மளை ஒழித்து கட்ட யாருனாலையும் முடியாது. ஏன் கேட்குறீங்களா? அழித்து எழுத அவர் இருக்காரு. நம்ம பாஸ்ட் டைப்பில் எவ்வளவோ தவறு செஞ்சுருக்கலாம், ஆனால் அந்த தவறுகளை எல்லாத்தையுமே அழித்துட்டு புதுசாக அவருடைய சித்தத்தையும் அவருடைய விருப்பத்தையும் நம்ம வாழ்க்கையில் எழுத போகிறாரு. இந்த நேரத்தில் அவர் நம்ம வாழ்க்கையில் நம்ம எழுதும்போது நம்ம புது மனிதராகும். பழையவைகள் எல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. நம்ம கிறிஸ்துவுக்குள்ள புது சிருஷ்டியாக இருக்கோங்க. அதை நினச்சி நம்ம பெருமைப்பட்டுட்டு ஆண்டவர் என் கூட இருக்காரு, அப்பா எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. ஸோ நான் என்னதான் தவறு செஞ்சாலும், தப்பு செஞ்சவனை தப்பா பார்க்க தெரியாது அப்பாவுக்கு. ஸோ நீங்க என்னதான் தப்பு செஞ்சாலும் உங்களை தப்பாவே பார்க்க தெரியாது நம்ம அப்பாவுக்கு. ஸோ நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க. நீங்க மல்லுக்கு மல்லு யாரு கூட நிக்காதீங்க. நீங்க மல்லுக்கு மல்லு நின்னீங்கன்னா அவர் சொல்லுக்கு முன்னாடி ஒருவனாலும் நிக்க முடியாது. உங்க கூட மல்லுக்கு மல்லு நின்னவங்க அவருடைய சொல்லுக்கு முன்னாடி யாருனாலையும் நிக்க முடியாது. இந்த நேரத்திலையும் சொல்றேன், உங்க கூட எத்தனை பேரோ மல்லுக்கு மல்லு நின்றுப்பாங்க, ஆனா இந்த நேரத்தில் அவருடைய சொல்லு உங்களுக்கு நேராக கடந்து வருது. அவருடைய சொல்லு உங்களுக்கு நேராக கடந்து வருது. யாருனாலையும் உங்களை எழுத்து நிற்க முடியாது. ஸோ அழித்து எழுத அவர் இருக்கும்போது நம்மளை ஒழித்து கட்ட ஒருவனால முடியாது என்று சொல்றேன். அதை சொல்லி நம்ம ப்ரேயர் பண்ணி இந்த வீடியோ பார்க்குற எல்லா குடும்பத்தையும், அந்த குடும்பத்தில் இருக்க வறுமைகளை, அந்த குடும்பத்தில் இருக்க வியாதிகளை எல்லாத்தையுமே ஒழித்து கட்ட போகிறோம். நம்மளுடைய வாழ்க்கையை திரும்பி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம வாழ்க்கை இது மாதிரி போய்க்கிருக்க வேணாம், நம்ம வாழ்க்கை கஷ்டத்தில் போக வேணாம். இந்த நேரத்தில் கூட நம்ம வாழ்க்கையை வந்து எடுத்து தூக்கி நிப்பாட்ட, நம்ம என்னதான் படுகொலியின் அனுபவத்தில் இருந்தாலும் கண்மலையின் மேலே ஏற்றி நிப்பாட்ட அப்பா நம்ம கூட இருக்கும்போது நம்ம எதற்காகவும் பயப்பட வேணாம், நம்ம எதற்காகவும் கவலைங்க வேணாம். ஸோ அப்பா நம்மளை பார்த்துப்பாரு. அந்த ஒரு நம்பிக்கையில இருங்க. தாவீதை வந்து செத்த நாயை விரட்டுற மாதிரி விரட்டுறானா சவுலு, செத்த நாயை விரட்டுற மாதிரி விரட்டுறானா சவுலு. அப்ப தாவீது எழுதுறாரு ஒரு சங்கீதம், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன்னு சொல்லி எழுதுறாரு. ஸோ அந்த நேரத்திலையும் தாவீதோட வாயிலிருந்து கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன்னு சொல்லிட்டு அந்த சங்கீதம் வருதுன்னா, அப்ப பார்த்துக்கோங்க தேவன் மேல எப்படி நம்பிக்கையா இருந்திருக்கான், தேவன் மேல எவ்வளவு அன்பா இருந்திருக்கான்னு சொல்லி நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ தாவீதோட நம்மளுக்கு அதிக பிரச்சனை இப்ப வரலையே. ஸோ அதற்காக அவருக்கு நன்றி சொல்லுங்க. என்னதான் பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையின் மத்தியில அவர் நம்ம கூட இருந்து நம்மளோட தேவைகளை எல்லாம் சந்திச்சு இந்த நேரம் வரைக்கும் நம்மளை உயிரோட வச்சிருக்கார்ல, அதுக்காக நன்றி சொல்லி நம்மளை ஒழித்து கட்ட எவனாலும் முடியாது. ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது எல்லா தடைகளுமே விலக்கி போடுவாரு. 1000 பிரச்சனையே சுத்தி வரட்டுமே, 1000 பிரச்சனைகள் சுத்தி வரட்டும், ஆனா நம்மளை ஒன்றும் மேற்கொள்ள முடியாது, நம்மளை எதுவுமே மேற்கொள்ள முடியாது. நம்ம பயமுறுத்தலாம், பிரச்சனைகள் எல்லாம் பயமுறுத்தலாம், ஆனா நம்மளை எதுவுமே மேற்கொள்ள முடியாது. அப்பா நம்ம கையை பிடிச்சிட்டாரு, அப்பா நம்ம கையை பிடிச்சிட்டாரு, அவர் நம்மளை கூட்டி செல்வாரு, அவர் நம்மளை நடத்தி கூட்டி செல்வாரு.
எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்ய அவர் இருக்கார் உங்கள் வாழ்க்கையில். ஸோ நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, மென்மேலும் பலப்படுத்துவாராக. பலனற்று போயிருந்தீங்கன்னா இந்த நேரத்தில் இந்த வார்த்தையின் மூலமாக பலன் உண்டாவதாக என்று சொல்லி நான் ப்ரேயர் பண்ணுறேன். ஏசப்பா சோத்திரம் ஆண்டவரே, இந்த நேரத்தில் கூட வீடியோ பார்க்குற எல்லாத்தையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க. அவங்க குடும்பத்தில் இருக்க சண்டைகளை நீக்கி போடுங்க ஆண்டவரே. ஒரு சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. குடும்பத்துக்குள்ள ஒரு சமாதானம் வரணும், ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு சுகம் வரணும் ஆண்டவரே. எல்லா தடைகளுமே நீக்கி போடுங்க. மழை போல பிரச்சனைகள் இருந்தாலும் அது பனி போல உருகிற தேவன் நீங்கள் இருக்கீங்களா ஆண்டவரே. ஏசப்பா அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா தடைகளுமே நீக்கி போடுங்க. எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எழுதுங்க ஆண்டவரே. உங்கள் விருப்பத்தை எழுதுங்க, உங்கள் சித்தத்தை எழுதுங்க. அது சித்தத்தை எழுதும் போது எல்லாராலும் நாங்கள் வாசிக்கப்படுகிற ஒரு நல்ல புத்தகமாக இருப்போம் ஆண்டவரே. எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு நல்ல பாத்திரமா இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. இயேசுபா சூத்திரம். இந்த நேரத்தில் கூட இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே.